இளைய தளபதி விஜய் நடிக்கிற புலி படத்தோட ஷூட்டிங் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் இறுதிக்கட்டத்தை நெருங்கி விட்டதாகவும் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இளைய தளபதி விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு படக்குழு முடிவு செஞ்சுருக்கான். ஆனால் படத்தோட முழு வேலையில் முடிஞ்சால் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் இன்னொரு காரணம் எதனால் படத்தை வேகமாக ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, தெலுங்கில் டைரக்டர் ராஜமௌலி எடுத்துகிட்டு இருக்க பாகுபலி படத்தோட கதையும் கிட்டத்தட்ட அரசியல் சம்மந்தமான கதை தான். ஆனால் புலி படத்தோட கதை பாதி மட்டும்தான் அப்படி ஃபேண்டசி ஸ்டோரியாக புலி படம் உருவாகிட்டு இருக்கு. காமெடி அண்ட் ஆக்ஷன் கலந்த கமர்ஷியல் படமாக தான் இருக்குது. ஃபேண்டசி ஸ்டோரியாக இருந்தாலும் இது கமர்ஷியல் படமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் தெலுங்கில் ராஜமௌலி எடுத்துகிட்டு இருக்க பாகுபலி கதை முழுக்க முழுக்க அரசர்களை பற்றின கதையாக, போர்க்காட்சிகள் அதிகமாக நிறைஞ்ச கதை அப்படின்னு இருக்கு. ஆனால் அந்த படம் நேரடி தமிழ் படமாக தமிழில் ரிலீஸ் ஆகிருக்குது அந்த பாகுபலி. அப்படி ரிலீஸ் ஆகும்போது புலி படத்துக்கு முன்னாடியே அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த படம் எல்லாராலையும் கண்டிப்பாக பேசப்படும். அப்படி பேசப்படும்போது ரசிகர்கள் மத்தியில் அந்த படம் நல்ல பேர் வாங்கும். அதுக்கப்புறம் புலி படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் பாகுபலி படத்தோட வேலைகள் கிட்டத்தட்ட முடிந்து விட்டதுனால அந்த படம் தான் முதல்ல ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் புலி படமும் அதுவும் ஒரே மாதிரி ஜர்னல் கதை கொண்ட அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த படம் எப்படி ரசிகர்களை சென்றடையுது அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். இளைய தளபதி விஜய் நடிக்கிற புலி படத்தோட ஷூட்டிங்